அபிராமி. யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? கார்த்திக்ல, அவன் கூட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா. அப்படியா? அப்பாடா, வா ஓடிடலாம். சுப்பு, எங்க அப்பா வர்றா. வா. என்ன பண்ற சுப்பு? வா சுப்பு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏடா நீ மரம் மாதிரி நிக்கிற? வாடா, சொல்றல அப்பா வர்றா. வா சுப்பு. சுப்பு வா, போயில சுப்பு, சொன்னா கேளு சுப்பு. எதுவும் பயப்படாத. ஏடி சார். ஏய், உங்க அப்பன் கிரிமினல் வழியில போஸ்டிங் வாங்கினவன். நீ இன்னும் கிண்டர் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே நீ வேலையை காட்டுறியா? லாரியோ வேணா புடிச்சிட்டு போயில, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடா? இப்ப இந்த மாதிரி மாட்டிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம். தவர், நீங்களா உன்னை மாட்டிக்கல, உன்னை மாட்ட வச்சது அவன் தாண்டி. டேய், அவனோட மௌனத்துக்கு சம்மதம் அறிகுறி. எங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு டீல் இருந்தது, அது கரெக்டா முடிஞ்சிருச்சு. தம்பி, சொன்னபடி நீ செஞ்சுட்ட. அப்பா சொல்றதுல உண்மையா? சொல்லு, அப்பா சொல்றதுல உண்மையா? எனக்கு நேர்மையா இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, ஆனா உன்ன மாதிரி நேர்மையா இருக்கிறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி என் பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்ட. இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு தேவையானது உன் வீட்டுக்கு வந்துடும். வாமா போலாம். அட பாவி, அம்மா அப்பா சொத்து சொகோடு எதுவும் வேண்டாடு, நீதான் என் லைஃப்ல ஓடி வந்தடா. என்னை ஏமாத்துறது கூட எப்படா மனசு வந்துச்சு? சாரி சந்தியா. என் மனசு கொண்டுட்டு சர்வசாதாரணமா சாரி கேக்குறேன். நம்ப வச்சு கழுத்து எடுத்ததுக்கு பதிலா உன் கையால என்ன கொண்டு போட்டுக்கலாமேடா. ஆட, எதுக்கு பண்ணி அழுகுற? அவனோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. உன்னை விட உன் காதலை விட வேற ஏதோ ஒண்ணு முக்கியமா பட்டுச்சு. அதனால தானே உன்னை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சான். இந்த பாரு, வா பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம். இதெல்லாம் ஒரு பொருள்னு கொண்டு வந்துட்டான். வா. ஆடுங்க. என்ன ஏமாத்த நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுடா. உயிரோட இருக்க கூடாது. சாவுடா. ஏய், அவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன். தபரா தம்பி, உனக்கு என்ன தேவைக்கா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சியோ, இன்னும் 1/2 மணி நேரத்துல அது உன் வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பு. கிளம்புடா. தப்பு கண்ணு, தப்பு. காதலை விட கரன்சி தான் முக்கியம் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு பணத்துக்காக பெத்தாப்ப எங்கிட்ட கொண்டாந்து உன்னை வித்துருக்கான். இதே பணத்துக்காக நாளைக்கு இன்னொருத்தவங்க கொண்டு போய் விட மாட்டேன். என்ன இருக்கு? இதோட முடிஞ்சு போச்சேன்னு தலைமுழுகிட்டு வாழ்க்கையை நிம்மதியா ஆரம்பிக்கலாம். வா என் கூட வா. எங்கம்மா புறப்பட்டுட்டேன்? அது வியாபாரத்துக்கு தான். விளையாடுறல? நேத்திக்கு தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். ஒழுங்கா போய் உள்ள ரெஸ்ட் எடுங்கோ. வியாதின்னு டாக்டர்
அத்தையாண்ட போனா அவங்க எத்தையாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத்தையெல்லாம் பாத்துக்கினா நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்? இது பாருங்கம்மா, அத பத்திலாம் நீக்கு கவலை இல்ல. உங்க உடம்பு சரியாகணும், அதுதான் நீக்கு இப்ப கவலையே. கார்த்தால சாப்பிட வேண்டிய மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேளா? சாப்பிட்டுட்டேன். அப்படியா? வள்ளி, அம்மா மாத்திரை சாப்பிட்டாங்களா? எங்க சாப்பிட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சாப்பிடல. நீயாவது எடுத்து கொடுத்துருக்க வேண்டாமா? நான் எத்துக்குத்தா அப்படியே முதல் வேலையா சாப்பிட போறாங்களாக்கா. உங்களுக்கு எங்க அத்தைய பத்தி ஒண்ணுமே தெரியாதுக்கா. மாத்திரை அவங்க வயித்துக்குள்ளார போகாது, குப்பைக்குள்ளதான் போவோம். வள்ளிக்கண்ணு, அபிராமி, இது அந்த காலத்து உடம்பு. நோவு வந்தா தன்னால போடும். மாத்திரையில ஓனாங்க. ஆகா பாத்தியாகா, நம்ம தூண்டு பட்டாணி சைஸ்ல மாத்திரை இருக்கும். அத மூங்கத்துக்கு கேவினா டக்கால்ட்டி பந்து பாத்தியா? இந்தாங்கோ தண்ணி குடிங்கோ. அபிராமி, முதல்ல இப்ப இந்த மாத்திரையை சாப்பிடுறா இல்ல நான் டாக்டர்கிட்ட சொல்லி பெரிய ஊசியா போட சொல்லுங்க. உங்களுக்கு அம்பிகாவே தேவல. வேலு, போன விஷயம் என்னாச்சு? மாச கட்சியிலக்கா எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கலக்கா. வேலு, நீ இன்னாத்துக்குடா போன? இன்னா கிடைக்கல உனக்கு? டாக்டர் உனக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னார்லம்மா, அதுக்கு ஒரு 5000 ரூபா ஆகும் போல இருக்குது. நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், எல்லாம் கையை விரிச்சிட்டானுங்க. என்னடா வேலு, இந்த ஸ்கேன் எடுக்கிறது இதெல்லாம் இன்னாத்துக்கு? டாக்டர் தான் ஏதானு சொல்லிக்கிறாருன்னா எல்லாரும் சேர்ந்து புடிச்சுக்கிறீங்களா? இந்த வேலு, எனக்கு ஒண்ணு இல்ல, சாதாரண மயக்கம் தான். அத பேசுபடி நிக்கிறீங்களா? அத்தா அப்படிலாம் சொல்லாத அத்தா. அன்னைக்கு நீ மயங்கி ஊந்ததால் தானே டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுக்க சொன்னாரு. அத்தா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சா நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம்ல. ஐயோ, அதுக்கெல்லாம் 5000 ரூபாய் ஆகுமாமே. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அத்தா. ஏ வள்ளி, உன் நகையை எடுத்துக்கூட சேட்டுகள் அடமானம் வச்சிடலாம். எத ஏன் நகைய குடுக்குறதா? இப்படி வா. அன்னி இன்னுமா பெருசா சொன்ன, உன் ஆத்தாலும் உன் அப்பனும் போட்ட நகைய இன்னத்துக்கு உங்க அண்ணங்காரன் கையில குடுக்குறேன்னு. இப்ப மட்டும் உங்க ஆத்தாளுக்கு குடுக்கலாமா? எங்க அண்ணனுக்கு நான் ஒரு நியாயம், உன் ஆத்தாளுக்கு நான் ஒரு நியாயமா? என்னடி பேசுற? இல்ல என்ன பேசுற? ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே கேக்குறேன். இத்தனை நாளா நீ என்ன நகை வச்சிருக்கிற, எம்மா நகை வச்சிருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு நானு. வேலு, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறேன்? இல்லக்காவா. சரி சரி, இந்த செயினை அடமான வச்சுட்டு பணம் வாங்கிட்டு இதுக்கு 5000 ரூபாய்க்கு மேல கொடுப்பா. அதுக்கு இல்லடா. ஐயோ அபிராமி, இன்னத்துக்குமா உன் செயினை தந்தினுகிற? எனக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஸ்கேன்லாம் ஒண்ணு வானாமா, எனக்கு வானாமா, நீயே வச்சுக்க. அம்மா, இந்த செயினை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இது எனக்கு தேவையில்லாத அலங்காரம் தானே. சும்மா இது பெட்டியில தூங்குறதுக்கு பதிலா என் குடும்பத்துக்கு உதவட்டுமே. பாத்தியாடி, பாத்தியா? கேக்கத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குறாங்க பாரு. அவங்க மனுஷி, நீ இருக்கிய கம்முனு கடையா? இன்னத்துக்கு ஓவரா கத்தினே கிடக்குறா? நான் என்ன நகையே தர மாட்டேன் நான் சொன்னேன். ஏதோ மனசுல பட்டதை கேட்கணும் தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். யாத்திக்காக நான் நகையை கொடுக்க மாட்டேனா? இரு, நகையை எடுத்துன்னு வரேன். வள்ளி இரு. வேலு, நீ கிளம்பு. முதல்ல இந்த செயினை அடமான வச்சு போய் பணத்தை வாங்குற வழிய பாரு. வேணாக்கா, நான் வேற எங்கனா போய் ரெடி பண்ணிக்கிறேன்க்கா. என்கிட்ட வாங்குறதுக்கு நோக்கு என்ன சங்கடம் வேலு? உங்க அம்மாக்கு செய்யறதுக்கு நோக்கு உரிமை இருக்கிற மாதிரி நீக்கும் உரிமை இருக்கு. இப்ப நீ இதை வாங்கிக்கலன்னா என்ன நீங்க எல்லாரும் வேத்து மனுஷா பாக்குறேன்னு தான் நினைப்பேன். என்னக்கா அப்படி பேசிட்ட? குடுக்கா, முதல்ல குடுக்காத. நான் போயிட்டு வாங்கிட்டு தரேன்க்கா, வந்து வச்சுக்கிறேன் உன்னை. அபிராமி, இன்னத்துக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிற? அதை விடுங்கம்மா. வள்ளி, போய் சமையல் வேலையை கவனி. உட்காருமா, தண்ணி குடிங்க. சும்மா அழாதீங்கம்மா, தண்ணி குடிங்க.
அக்கா அக்கா என்ன டம்ளர் டம்ளர்க்கா அக்கா அக்கா என்ன ஜூஸ் ஒண்ணும் வேண்டாம். ரெடி நானே குடிச்சுக்கிறேன். குட் மார்னிங் நந்தா. இப்போ எப்படி Good இருக்கு? morning, வலி doctor. குறைஞ்சிருக்கா? பரவாயில்ல. இத்தனை வருஷம் மெடிக்கல் சர்வீஸ்ல வலியிலிருந்து விடுதலை கொடுங்கன்னு வேண்டிக்கிற பேஷண்ட்டுங்களை தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா வலியை கேட்டு வாங்கிக்கிற ஒருத்தரை, அதுவும் ஒரு பொண்ணை, இப்பதான் நான் பார்க்கறேன். ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர் லைக் யூ நந்தா. யூ ஆர் அன்பிலீவபிள். தேங்க்யூ ஃபார் யர் காம்ப்ளிமெண்ட் டாக்டர். நான் நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதான். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். யாராவது டாக்டர் செக் பண்ணா அப்போ என் உடம்புலையும் சரண்யா உடம்புலையும் இருக்கிற காயங்கள் ஒரே மாதிரி தானே இருக்கும்? சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஆனா அவ்வளவு துல்லியமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது போதும் எனக்கு. எனக்கு தடையா இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டே வருது. என்ன யோசிக்கிற நந்தா நீ? ஒன்றும் இல்லை டாக்டர். வெல், நீ எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன் நந்தா. நான் எப்போ கிளம்பலாம்? என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் தொடர்ந்து உங்க அப்சர்வேஷன்ல இருக்கணுமா இல்லை மெடிசன்ஸை மட்டும் கண்டினியூ பண்ண போதுமா? எல்லா மெடிசன்ஸை பற்றியும் மற்ற ப்ரொசீஜர்ஸை பற்றியும் சின்ன கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின்ன அதை ஃபாலோ பண்ணிக்குவான். ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ம். நீ 2 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று, ஜுரம் வந்தால் இமீடியட்டாக நான் கொடுத்த மாத்திரையை போட்டுக்கணும். அப்படி கண்ட்ரோல் ஆகலைன்னா இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணு. 2வது, எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது ஜுரத்து மூலமாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஊண்டை ரெகுலராக க்ளீன் பண்ணி ட்ரெஸ் பண்ணிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் வந்தேன். ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நன்றி சொல்ற வாய்ப்பு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நம்புறேன். சின்னா சின்னா வரேன்க்கா. நீங்க எனக்கு செஞ்ச ஹெல்ப்பை நான் வேல்யூ போட முடியாது. வேண்டாம் நந்தா, நான் உனக்கு செஞ்சது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அது எனக்கு தெரியாது. உனக்கு உதவி பண்ற ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தாரு. அதுவே எனக்கு சந்தோஷம். பணத்தை கொடுத்து என்ன தர்ம சங்கடப்படுத்தாத. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ம். ஓகே டாக்டர். அக்கா சரண்யா. சின்னா, அது, டாக்டர் நல்லவர் தான். ஆனா அதுக்காக நம்ம போடுற எல்லா பிளானும் அவருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அக்கா சரண்யா விக்கெட்டை சாய்க்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு அருமையான சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னடா சொல்ற? அக்கா, அந்த வாட்ச்மேன் போலீஸ்ல மாட்டிட்டான் போல இருக்கு. சரண்யா மாதிரி இருக்கிறவங்க தான் சரண்யாவை சுட்டு கொண்டு இருக்காங்கன்னு அரசு பொறுத்தல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதே கெட்டப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ண பொண்ணு வச்சுக்கேன், கண்டிப்பா மாட்டிப்பேன். அப்போ பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு டாக்டர் கூட போய் மும்பை போயிடலாங்கிறியா? ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? நான் இன்னும் மெயின் மேட்ருக்கே வரலையே. சரண்யாவுக்கு உடனடியா சிடி ஸ்கேன் எடுக்கணும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் மிஷின் ரிப்பேர். சோ வேற ஒரு ஸ்கேன் சென்டர்ல தான் ஸ்கேன் எடுக்க போறாங்க. சூப்பர் சான்ஸ். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னையும் அப்பப்ப பேச விடணும், எனக்கும் அப்பப்ப வேலை செய்யும். அக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த பரிவாரங்களோட சரண்யா ஸ்கேன் சென்டருக்கு வர முடியாது. சோ நம்ம எக்ஸ்சேஞ்ச அங்க வச்சுக்கலாம்.
ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்து அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்யூ so மச் டாக்டர். தேங்க்ஸ்.